குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4:30 ஆக போகுது. 5 நிமிஷம் முன்னாடியே நம்ம எந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? ஒவ்வொரு காலை வேலையாக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வரைக்கும் நம்ம எப்பவும் போல் நமக்கு வாசல் பெருக்கி தொடச்சிட்டு கோலம் போடுறதாங்க. அந்த வேலையை முதல்ல பார்த்துடலாங்க. என் வீடியோவை இவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்குங்க. சொல்லக்கூட தெரியல எனக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சேன் எனக்கு அவ்வளோ பேர்லாம் பார்க்க மாட்டாங்க. நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் எதுவும் இல்லையே. நான் நார்மலாக தான் எப்படி வீட்டில் டெய்லி இருக்கேனோ அதே தான் நான் ரொட்டீனாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பேர் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. மேலே பார்க்குறது ஒரு பல்லி நிற்குது. எப்போவுமே ஏதாவது அனிமல்ஸ் தான் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. எனக்கு பல்லினா ரொம்ப பயங்க. ஓகேங்க. ஒரு வழியாக நம்ம கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம சாமிக்கிட்ட வந்து விளக்கேற்றிடலாங்க. விளக்கேற்றி வத்தி காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வெளியே விளக்கேற்றிடலாங்க. எப்போவுமே சாமிகிட்ட விளக்கேற்றிட்டு வெளியே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருவேங்க. அதே மாதிரி கும்பிட்டாச்சுங்க. தான் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வழக்கம் போல் உலை வச்சாச்சுங்க. உலை கொதிச்சதும் அரிசி களைஞ்சி சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேங்க நான். அடுத்து குழம்புக்கு சேர்க்குறதுக்காக அதே மாதிரி பண்ணியாச்சுங்க. ஒலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டாச்சுங்க. சாதம் வேகட்டுங்க. வழக்கம் போல் இஞ்சி டீ போட்டுக்கிட்டு இருக்கோங்க. நானாக்கு பால் கொடுக்குற டைம் வந்துருச்சுங்க. பாலும் கொடுத்துட்ருக்கேங்க. நேற்று வீடியோவில் நான் சொன்னேன்ல, பிள்ளையார் தாத்தான்னு நான் கூப்பிட்றேன். ஏன் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன்னு உங்ககிட்ட. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா எங்ககிட்ட சொன்னது வந்து, எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா வந்து சிவன் தாத்தாவும் பார்வதி அம்மாச்சின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அதுலேருந்து நாங்கள் தாத்தா அம்மாச்சின்னு எல்லாத்தையும் உறவு முறையோடு தான் கூப்பிட்றோம். நாங்கள் வளர்ந்த மாதிரியே எங்கள் பசங்களும் அப்படி தான் வளர்கிறாங்க. எங்கள் நானா கூட அப்படி தான் கூப்பிடுவார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம நல்லா வந்தால் பொறாமப்படாத ஒரே ஜீவன் யாருன்னா கடவுள் மட்டும்தாங்க. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து நம்ம யார்கிட்டயா சொன்னால் கூட அதை அவங்க வெளியில் சொல்லி அதை சந்தோஷப்படுறவங்கள தாங்க நான் பார்க்குறேன். நான் எல்லாத்தையும் சொல்லலைங்க, ஒரு சில பேரை மட்டும் சொல்கிறேன். பட் சாமி தாங்க எல்லாமே. நமக்கு ஒரு கஷ்டம் வந்து நம்ம போய் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதுங்க, அவங்க நமக்கு அதுக்குரிய சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. யார் மூலியமாவது வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டு நமக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவாங்கங்க. எங்களுக்கு எல்லாமே சாமி தாங்க. முன்னாடி என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்க தான்னு வச்சுக்கோங்களேன். "உங்களுக்கு என்ன சொந்தக்காரங்களே இல்லையா? யாருமே இல்லையா?" அப்படி கேட்டாங்க. யார் சொன்னா? யாரும் இல்லைங்க. பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எனக்கு தாத்தா, அம்மாச்சி, மாமா, அத்தைன்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கள விடவாங்க வேறு யாரும் வந்து எதுவும் பண்ணிட போகிறாங்க. எங்கள் அம்மா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அனுபவத்தை சொல்லும்போது, அது தெரியல எங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு. அது ஒரு கதை மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி தான் நாங்கள் கேட்டுட்ருந்தோம். ஆனால் இப்போது அவங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவமாக வரும்போது தாங்க எனக்கு அதை பற்றியே புரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற வலியும் வேதனையும் என்னென்னு. காலையில் வந்தேங்க, நல்லா இருந்துச்சு. காலை பொழுது இனிமையாக நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லை, குயில் கத்துற சத்தம், பறவை கத்துற சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. அதனால தான் இந்த கிளிப்பே உங்களுக்கு நான் எடுத்து போட்டேன். ஒரு சில பேர் நான் சாமியை தாத்தா அம்மாச்சின்னு சொல்கிறேன்னு கிண்டல் கூட பண்ணுவீங்க. பட் அது உண்மையாக மனசார சொல்கிறேங்க. எங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் இருக்கிறனால தான் நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பமாக இருக்கோம். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கோங்க. என் வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? நன்றிங்க.